வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் வானிலை. தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மானாவாரியில் பல்லடுக்கு சாகுபடி குறித்து மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய ஆராய்ச்சியாளர் என் கிருஷ்ணபிரபு அவர்கள் தரும் விளக்கம். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தில் ரோஜா சாகுபடி குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தாலுகா தாசரப்பள்ளி கிராம விவசாயி டி முனிவெங்கடப்பா தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் கறவை மாடு வளர்ப்பில் ஏற்படும் பிரச்சினைகளும் அதற்கான தீர்வுகளும் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை பராமரிப்பு விரிவாக்க கல்வித்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் சி மணிவண்ணன் வழங்கும் ஆலோசனைகள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், திருச்சி திருவரங்க மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம், வேளாண் வானிலையில் வடகிழக்கு மண்டலத்திற்கான சராசரி வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. மலர்கள் சாகுபடி அந்நிய செலாவணியை ஈட்டித்தரும் மகத்தான வேளாண் தொழிலாகும். தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தில் மலர்கள் சாகுபடிக்காக பல்வேறு திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருகிறது. அத்தகைய திட்டத்தின் மூலம் பயிற்சி பெற்று தோட்டக்கலைத்துறை வழிகாட்டுதலுடன் ரோஜா மலர் சாகுபடியில் ஈடுபட்டு வரும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தாலுகா தாசரப்பள்ளி கிராம விவசாயி டி முனிவெங்கடப்பா தனது மலர் சாகுபடி அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, ஐம் ஸ்டடிங் இன் பிகாம். நாங்கள் வந்து நிறைய கம்பெனியில் வேலை பண்ணிட்டு இருந்தேன். இந்த கம்பெனினா ஃப்ளோரிகல்ச்சர் கம்பெனிஸ் பேசிக் கம்பெனிஸ் பண்ணிட்டு இருந்து இப்போ வந்து நான் ஓனாக பண்ணிட்டு இருக்கிறேன். நான் வந்து இப்போது ஒரு 2.5 ஏக்கர்ஸ் நான் கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து ஒரு 2.5 ஏக்கர் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்து முதல்ல வந்து எங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுத்துருந்து வந்து ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஒசூர் வந்து கொடுத்தாரோ. அந்த நாங்கள் வந்து இப்போது ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ரோஸ் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா இப்போ ரோஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கேன். எங்களுக்கு வந்து ஒரு 2.5 ஏக்கர் இருக்குது. 85,000 பிளான்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஒரு மாதத்துக்கு வந்து எனக்கு எப்படி இல்லைன்னா ஒரு 2 lakhs வந்து இன்கம் வந்துட்டு இருக்கேன். ஒரு ஏக்கருக்கு வந்து பாலியோஸ் எல்லாமே போடணுன்னா ஒரு 38 lakhs வரைக்கும் வருது. அதில் வந்து கவர்மெண்ட் சப்சிடி வந்து 18 லட்சம் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமா வந்து பிளான்ட்ஸ் என்ன பிடிக்கும்னா பாப்புலேஷன் பிளான்டிங் பண்ணுன்னு எப்படி எவ்வளோ பண்ணேன்னா 32,000 பிளான்ட்ஸ் பிடிக்கும். அது வந்து பிளான்ட் சப்சிடி கூட கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. எல்லாம் நல்லா ஸ்கீமில் நல்லா போயிட்டு இருக்குங்க சார். இது வந்து எப்படி பிளான்டிங் டீட்டெயில்ஸ் எப்படின்னா, இது வந்து உர போடுறது எல்லாமே இது வந்து ஒரு ஏக்கருக்கு 34,000 பண்ணலாம். ஒரு 5 மாதம் வந்து அதுக்கப்புறமா க்ரோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளான்ட்டுக்கு வந்து 2.5 ஃப்ளவர்ஸ் வருது. அந்த ஃப்ளவர்ஸ் வந்து ஒரு ஃப்ளவர் ஒரு செடிக்கு வந்து 2.5 ஃப்ளவர்ஸ் பர் மந்த்து. ஒரு ஃப்ளவரில் வந்து ஆல்மோஸ்ட்டு 3.5 rupees பர் ஃப்ளவர் கிடைக்குது. இது வந்து நாங்கள் சீசனபிளாக எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க. சீசனபிள் எக்ஸ்போர்ட் எப்படின்னா மதர்ஸ் டே, வேலண்டைன்ஸ் டே, கிறிஸ்மஸ் டே இந்த மாதிரி இருக்கிற டைமில் நல்லா ரேட் கிடைக்குது.
அதை வந்து நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கீங்க. இது வந்து பண்ணுறதுக்காக எங்களுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டோ எல்லாமே நல்லா கிடச்சிட்டு இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட்டு நல்லா வேலை கொடுக்கலாம். எல்லாம் சின்ன சின்ன ஃபார்மர்ஸ்க்கு பெரிய ஃபார்மர்ஸ்க்கு எல்லாம் நல்லா இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோ ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கார் சார். இது வந்து த்ரோ ட்ரிப்பு மூலமாக நாங்கள் வந்து க்ரோ பண்ணிட்டு இருக்கிறது. ட்ரிப் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்காரங்க கூட ட்ரிப்பை வந்து சப்போர்ட் பண்ணி அது கூட சப்சிடி எல்லாமே இருக்குது. இது வந்து ஒரு வாட்டி பிளான்டிங் பண்ணிட்டோன்னா 5 வருஷம் வருது. டிபெண்ட் அப்பான் பிளான்ட்ஸ் வெரைட்டிஸ் மேலே 5 வருஷம் வந்து ஒரு கண்டினியூஸாக ப்ரொடக்ஷன் எடுக்கலாம். இது வந்து எல்லாமே பெஸ்ட் அண்ட் டிசீஸ் வந்து கெமிக்கல் அடிக்கணும். ஒரு வீக்லி 2 டைம்ஸு பெஸ்ட்டோ டிசீஸ்க்கு கெமிக்கல் அடிச்சுட்டே இருக்கணும். இது வந்து நல்லா ட்ரிப் இரிகேஷன் என்னென்னா அது உரம்லாம் விடணும். அதில் என்னென்னா NPK, கால்சியம் நைட்ரேட், பொட்டாசியம் நைட்ரேட் இதெல்லாம் விட்டு இது பண்ணணும். கெமிக்கல் என்னென்ன கெமிக்கல்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அதில் வந்து மெயின்லி வந்து லேனெட்டோ இந்த மாதிரி த்ரிப்ஸ் வந்தானா ஒட்டிமேக்கோ அந்த மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கோ. எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு நல்லா க்ரோ பண்ணுறதுக்கு க்ரோத் கெமிக்கல்ஸ் வேறு இருக்குது. பயோஜிம் அந்த மாதிரி வேறு கெமிக்கல்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்காக நல்ல இன்கமும் நல்லா இது சோர்ஸஸும் நல்லா இருக்குது சார். இது நாங்கள் ஒருத்தரே பண்ணதில்லை. இந்த சரௌண்டிங் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காரோ. ஆனால் கூட இன்னும் நிறைய பண்ணலாம். சின்ன ஃபார்மர்ஸோ 1000 ஸ்கொயர் மீட்டர் இருந்தால் வந்து 1 ஏக்கர் வரைக்கும் பண்ணலாம். அதுக்கப்புறமா நல்லா வசதி இருந்தானா 2 ஏக்கர்ஸ் கூட பண்ணலாம். சின்ன ஃபார்மர்ஸ்க்கு நல்லா எம்ப்ளாய்மெண்ட்டும் நல்லா வசதி இருக்குது. கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்குது. எல்லாம் நீங்கள் நிறையா பண்ணலாம். இது மேலும் தகவலறிய விவசாயி டி முனி வெங்கடப்பா அவர்களை 09244550540 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். பால் உற்பத்தியில் நமது நாடு முதலிடம் வகிக்கிறது. இது பண்ணையாளர்களுக்கு நல்ல வருமானம் தருகிறது. ஆகவே கறவை மாடு வளர்ப்பில் சரியான கவனம் செலுத்தி கறவை மாடுகளை ஆரோக்கியமாக வைத்திருந்தால்தான் நமக்கு தொடர்ந்து நிறைய பால் கிடைக்கும். அந்த வகையில் கறவை மாடு வளர்ப்பில் காணப்படும் முக்கியமான பிரச்சினைகள் குறித்தும் அதை தீர்க்கும் முறைகள் குறித்தும் திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை பராமரிப்பு விரிவாக்க கல்வித்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் சி மணிவண்ணன் வழங்கும் ஆலோசனைகள். வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். நாம் பண்டைய காலந்தொட்டே கறவை மாடுகளை வளர்த்து வருகிறோம். தற்போது நமது இந்தியா உலகத்திலேயே பால் உற்பத்தியிலே முதலிடம் வகிக்கிறது என்பது நமக்கெல்லாம் ஒரு பெருமையான விஷயம். மேலும் இந்தியாவில் உள்ள அனைத்து வேளாண் பொருட்களிலும் நெல், கோதுமை இவற்றை காட்டிலும் பால் தான் முதலிடத்தில் உள்ள ஒரு வேளாண் பொருள். இதுவும் நமக்கு பெருமையாகும். இந்த பெருமையெல்லாம் நமது கறவை மாட்டு பண்ணையாளர்களே சாரும். எல்லா தொழில்களிலும் பல பிரச்சனைகள் இருப்பது போல நமது கறவை மாட்டு தொழிலிலும் பல பிரச்சனைகள் உள்ளது. அதாவது கறவை மாடு வளர்ப்போர் சந்திக்கும் முக்கியமான பிரச்சனைகளை 5 வகைப்படுத்தலாம். அதில் முதலாவதாக இனவிருத்தி சார்ந்த பிரச்சனை, அடுத்ததாக தீவனம் மற்றும் தீவன பராமரிப்பு சார்ந்த பிரச்சனை, அதற்கு அடுத்ததாக கன்று பராமரிப்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், 4வதாக கறவை மாடுகளின் ஆரோக்கியத்தில் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், 5வதாக கறவை மாடு உற்பத்தி செய்யும் பாலை சந்தைப்படுத்தலில் ஏற்படும் பிரச்சனை மற்றும் வியாபார ரீதியான பிரச்சனை மற்றும் கறவை மாடு பண்ணையை விரிவாக்கம் செய்வதற்கு முதலீட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இதுதான் பொதுவாக நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள். இன்று முதலில் இனவிருத்தி சார்ந்த பிரச்சனைகளை பார்ப்போம். கறவை மாடுகளில் இனவிருத்தி சார்ந்த பிரச்சனைகள் மொத்தம் பெரிதாக நாம் காண்பது 3. முதலாவது, மாடுகள் சினை பிடிக்காமை ஒரு முக்கியமான பிரச்சனை. 2வது, மாடுகள் அடிக்கடி சினைக்கு வருதல், பலமுறை சினை ஊசி போட்டும் மாடுகள் அடிக்கடி சினைக்கு கத்துதல். 3வதாக, கிடேறு கன்றுகள் வெகு காலமாக பருவமடையாமல் மிக காலம் தாழ்ந்து பருவமடைதல். இந்த 3 முக்கிய பிரச்சனைகள் நமக்கு இனவிருத்தி சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கின்றன. முதலாவது பிரச்சனையான கறவை மாடுகள் சினை பிடிக்காத பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, முக்கியமாக அதுக்கு ஊட்டச்சத்து பற்றாக்குறை. நம்மளுடைய தீவன அளிப்பு முறையில் நிறைய தவறுகள் இருக்கிறதுனால, அதுக்கு போதிய போஷாக்கான உணவு கிடைக்காததுனால அதனுடைய இனவிருத்தி பண்பு குறைஞ்சி மாடுகள் சினைக்கு வராத தன்மை இருக்குது. 2 முறை அல்லது 1 முறை
கன்றுக்குட்டி போட்ட மாடு கூட சினைக்கு வராமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக நம்ம வந்து பால் வற்றினதுக்கு அப்புறம் ரொம்ப காலம் கழித்து சினைக்கு விடுறது. நம்மளுடைய குறிக்கோள் என்னென்னா வருஷத்துக்கு ஒரு கன்றுக்குட்டி ஒரு மாட்டிலேருந்து நம்ம எடுக்கணும். ஆனால் அதை மீறி நம்ம தவறான ஒரு கருத்தினால பால் வற்றின பிறகு தான் விடணும்னு சொல்லி அதனுடைய இனவிருத்தி பண்பையும் கெடுத்து நமக்கும் பெரும் பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. இதை சரி செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா முறையான ஊட்டச்சத்தை தவறாமல் அளிக்கணும். பிறகு அதுக்கு வந்து புரதச்சத்து, தாது உப்புக்கள், விட்டமின் சத்துக்கள் உள்ள மாதிரி பார்த்துக்கணும். தீவனத்தில் வந்து தாது உப்பு வந்து மிக இன்றியமையாகுது இனவிருத்திக்கு. இந்த தாது உப்பு கலவையில் பல தனியார் நிறுவனங்களும் தயாரிக்குது. அதே போன்று நமது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகமும் தானுவாசு தாது உப்பு கலவை என்ற ஒரு கலவையை மிக குறைந்த விலையில் விவசாயிகளுக்கு தன்னுடைய பயிற்சி மையங்கள் மூலமாக விற்பனை செய்யுது. அதை வாங்கி பயன்படுத்தினோன்னா நிச்சயம் அந்த இனவிருத்தி பிரச்சனையை நம்மளால் சரி செய்ய முடியும். அடுத்ததாக நான் ரெண்டாவது சொன்ன பிரச்சனை மாடு அடிக்கடி சினைக்கு வர்றது. இதற்கு முதல் முக்கிய காரணம் வந்து மாடுகள் வந்து சினைப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒன்று வந்து நான் ஏற்கனவே கூறியது போல் ஊட்டச்சத்து பிரச்சனை, இரண்டாவது அதனுடைய கர்ப்பப்பை நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மூன்றாவது ஹார்மோன் குறைபாடுகள்னால் ஏற்படக்கூடிய பிரச்சனை. இந்த பிரச்சனைகளை ஒரு கால்நடை மருத்துவனுடைய ஆலோசனை பெற்று முறைப்படி அதுக்கு வைத்தியம் செஞ்சோன்னா நிச்சயம் கால்நடைகள் நமது கறவை மாடுகள் சினைப்பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக கிடரி கன்றுகள் காலம் தாழ்த்து வருது. இதுவும் நம்ம முறையான குடற்புழு நீக்கம், ஊட்டச்சத்து உள்ள தீவனத்தை அளிக்கிறது, அதாவது புரதச்சத்து அதிகம் உள்ள தீவனத்தை அளிப்பதன் மூலம் அதை வந்து 1.5 to 2 வயதிலேயே நம்ம சினைப்பிடிக்கிற பருவத்துக்கு வர செய்யலாம். இந்த முறையில் கையாண்டோன்னா இனவிருத்தி பிரச்சனை இல்லாமல் நம்ம கறவை மாடுகளை மென்மேலும் பெருக்கி பண்ணையை மேலும் விரிவடைய செய்யலாம். மேலும் தகவல் அறிய டாக்டர் சி மணிவண்ணன் அவர்களை 09841170805 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். எதிர்வரும் சனிக்கிழமை 4/7/2015 அன்று காலை 11 மணி முதல் 11:55 வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண்மை காடுகள் அபிவிருத்தி மற்றும் மரபு சார்ந்த மரபு சாரா காடு வளர்ப்பு, வேளாண் காடுகள் வளர்ப்பில் வேளாண்மையாளர்களுக்கான அரசின் திட்டங்கள், வங்கிகளின் உதவிகள், இன்னும் எண்ணற்ற தகவல்களை பெற வேளாண்மையாளர்களே வரும் சனிக்கிழமை காலை 11 மணி முதல் 11:55 வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. தமிழ்நாடு அரசின் வனத்துறை நிபுணர், மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரியின் விஞ்ஞானி மற்றும் நபார்டு வங்கியின் துணை பொது மேலாளர் ஆகியோர் பங்கு கொள்ளும் வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி எதிர்வரும் சனிக்கிழமை காலை 11 மணி முதல் 11:55 வரை. உங்களுக்காக பங்கு கொள்ளுங்கள், பயன் பெறுங்கள். வேளாண் களம். விளம்பர இடைவெளிக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். இந்தாங்க வேற ஏதாவது போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயனம் வருமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 56 ரூபாய்க்கும்,
புடலங்காய் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 28 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 54 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 38 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 52 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை கட்டு ஒன்று 4 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்று 12 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 5 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 80 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 100 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 120 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 250 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 160 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 40 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வடகிழக்கு மண்டல மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 67.8%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 5.5 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 16.1%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 35.8 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழை அளவு 2.4 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 583.6 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 1003.1 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 3.4ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான தரைக்காற்று தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம். ஏப்பா கருப்பா, விதை வாங்குன, பூச்சி மருந்து வாங்குன, இப்ப உரம் வாங்கியிருக்க. இவ்வளவுத்துக்கும் பணம் எங்க இருந்துப்பா வருது? முருகா, இப்ப நான் பணத்தை பத்திக்க கவலையே பறதில்ல. ஏன்னா என்கிட்ட தான் கிசான் கிரெடிட் கார்டு இருக்கு. கார்டு? இது என்னப்பா? அதாவது இது பேங்க்ல கொடுக்குறாங்க. இந்த கார்டை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு நம்ம நிலத்துக்கு என்னென்ன சாமான் தேவையோ. அப்படியா? எனக்கும் ஒரு கார்டு வாங்கி கொடுப்பா. அப்படியா? பக்கத்துல இருக்கிற பேங்க்கு போ, கார்டை வாங்கிக்க, நிறைய லாபம் அடைஞ்சிரு. வேளாண்மையில் ஒரு பயிரை தொடர்ந்து பயிரிடும் பொழுது நிலத்தின் வளம் குறைய வாய்ப்புள்ளது. அது மட்டுமல்லாமல் பயிரின் சந்தை வாய்ப்புகளாலும் வருமானம் குறையும் சூழ்நிலை உருவாகிறது. அதனை போக்கும் வகையில் மானாவாரி நிலங்களில் பல்லடுக்கு சாகுபடி செய்து வருமானத்தை அதிகமாக்கும் வழிமுறைகள் குறித்து மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய ஆராய்ச்சியாளர் என் கிருஷ்ணபிரபு அவர்கள் விளக்கமளிக்கிறார்.
என்னுடைய பெயர் என் கிருஷ்ணபிரபு. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மதுரையில் முனைவர் பட்டய படிப்பு பயின்று வருகிறேன். என்னுடைய ஆராய்ச்சி வந்து பார்த்திங்கன்னா பல அடுக்கு பயிர் அப்படிங்கிற இதில் வந்து ஆராய்ச்சி மேற்கொள்கிறேன். அது ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு மானாவாரியில் வந்து ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டால் தான் நான் மானாவாரியில் வந்து பல அடுக்கு பயிர் ஆராய்ச்சி வந்து எடுத்துருக்கிறேன். இந்த பல அடுக்கு பயிர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா, இப்போது அது ஏன் பல அடுக்கு பயிர் போகிறோம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி காரணத்தை தெரிஞ்சுக்கிடுவோம். அதாவது இப்போ நிறையா விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது மானாவாரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பயிரை மட்டுமே நம்பி விவசாயம் பண்ணுறாங்க. அப்படி ஒரே ஒரு பயிரை மட்டும் நம்பி விவசாயம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த சில பருவநிலை மாற்றம் காரணமாக அந்த ஒரு பயிர் வந்து சப்போஸ் ஃபார்மருக்கு வந்து ஃபெயிலியர் ஆகலாம். ஸோ அந்த ஃபெயிலியர் ஆகிறத வந்து தவிர்க்கிறதுக்காக தான் பல அடுக்கு பயிர் சாகுபடி போகிறோம். இங்கே பல அடுக்கு பயிர் சாகுபடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட பயிரை வந்து ஒரே நிலத்தில் வந்து பயிரிடுறது தான் வந்து பல அடுக்கு பயிர் சாகுபடி. இதில் மெயின் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இப்போ முதன்மை பயிராக வந்து நான் வந்து துவரை எடுத்துருக்கிறேன். முதன்மை பயிர் துவரை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மைனர் மில்லட்ஸ், அதாவது சிறுதானியங்கள் என்று சொல்லக்கூடிய குதிரைவாளி, வரகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திணை, இந்த 3 எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கடலை, இந்த 5 பயிரையும் வந்து நான் எடுத்துருக்கிறேன். இதில் மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, இருக்கிற சோலார் ரேடியேஷன், அதாவது இந்த சூரிய வெளிச்சத்தை வந்து நம்ம வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணணும், அதாவது யூஸ் பண்ணி அதை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி நல்ல ஈல்டு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரே எய்மு. அந்த எய்மின் பேரில் தான் நான் வந்து பல அடுக்கு பயிர் சாகுபடி வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஆராய்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பல அடுக்கு பயிரில் ஃபஸ்ட்டு வந்து துவரை, அடுத்து பார்த்திங்கன்னா குதிரைவாளி, அடுத்து கடலை, அடுத்து குதிரைவாளி, அடுத்து வந்து துவரை, அதாவது 1:2:1 என்ற விகிதத்தில் வந்து ஒவ்வொரு சிஸ்டம் பயிரிடுறேன். அடுத்து 2வது சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி துவரை, திணை, கடலை, திணை, அடுத்து துவரை, இது வந்து 2வது சிஸ்டம். அடுத்து 3வது சிஸ்டம் பார்த்திங்கன்னா அதே துவரை, இந்த இடத்துல திணைக்கு பதிலாக பார்த்திங்கன்னா வரகு, கடலை, அடுத்து வரகு, அடுத்து திணை. அதாவது இது எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, இந்த 5 கிராப்புமே வந்து பார்த்திங்கன்னா டியூரேஷனில் வந்து, அதாவது அதனுடைய வாழ்நாளில் வந்து வேறுபடும். இப்போ துவரை வந்து இப்போ நான் வந்து கோஆர்ஜி 7 அப்படிங்கிற ஒரு வெரைட்டியை வந்து நான் அதில் போட்டிருக்கிறேன், இந்த இதில் பயிரிட்டிருக்கிறேன். இந்த கோஆர்ஜி 7 அப்படிங்கிறது வந்து 140 டேஸ் வந்து, அதாவது 140 நாட்கள் வந்து அதனுடைய வாழ்நாள். மித்த இடையில் உள்ள மைனர் மில்லட்ஸில் வந்து திணையும் குதிரைவாளியும் பார்த்திங்கன்னா 90வது நாளில் வந்து நம்ம அறுவடை செஞ்சிடலாம். கிரவுண்ட் நோட் அதேமாதிரி கடலை, நிலக்கடலையும் பார்த்திங்கன்னா 80வது நாளில் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். வரகு வந்து 120 நாள் வந்து வாழ்நாள் உடையது. இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ துவரை வந்து எப்போதுமே வந்து அதிக வாழ்நாளுடைய பயிர் அப்படிங்கிறதுனால அது வந்து ஆரம்ப காலத்தில் வந்து மெதுவாக வளரக்கூடிய தன்மை உண்டு. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த சிறுதானியங்கள் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேகமாக, அதாவது 90 நாள் தான் அதனுடைய வாழ்நாள் இல்லையா, அதனால் வந்து சீக்கிரமாக வளர்ந்து அது வந்து அறுவடைக்கு தயாராகிடும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த துவரை ஆரம்ப காலத்தில் மெதுவாக வளர்கிற இடைவெளியில் பார்த்திங்கன்னா இந்த சிறுதானியங்கள் எல்லாமே வந்து அந்த இருக்கிற சோலார் ரேடியேஷனை வந்து, அதாவது சூரிய வெளிச்சத்தை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணி சீக்கிரம் ஹார்வெஸ்ட்டுக்காக வந்துடும். ஸோ அதை 90வது நாள் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த துவரைக்கு வந்து அப்போ தான் வந்து கிரிட்டிக்கலான பீரியட்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த துவரைக்கு தேவையான அந்த 80வது நாள், அந்த 70 to 80வது நாள் தான் பார்த்திங்கன்னா துவரைக்கு ஒரு முக்கியமான காலநிலை. அப்போ தான் வந்து பூ பூக்கிறது, அந்த செடி வளர்கிறது எல்லாமே அதிவேகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊடு பயிராக இருக்கிற சிறுதானியங்கள், கடலை எல்லாமே அந்த 80வது நாளில் வந்து நம்ம அறுவடை பண்ணிடலாம். துவரை, திணை, நிலக்கடலை சிஸ்டம் தான் வந்து இப்போதைக்கு என்னோடய ஆராய்ச்சியில் வந்து முதன்மை ஆராய்ச்சியில் வந்து பெஸ்ட்டாக வந்திருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறையா படிப்புகள் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், வளர்ச்சியை தாங்கி வளரக்கூடிய PPFM, அதாவது பிங்க் பிக்மெண்டட் மெத்தைல் பாக்டீரியான்னு சொல்லிட்டு ஒரு பாக்டீரியா வந்து இலை தெளிப்பானம்லாம் தெளிக்கிறேன். அப்புறம் வந்து KCl, பொட்டாசியம் குளோரைடு அப்படிங்கிற ஒரு 1% கரைசலும், DAP 2% கரைசல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைக்கோசால் அப்படிங்கிறது வளர்ச்சியை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய சைக்கோசால் அப்படிங்கிறதையும் வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பல விதமான முறைகளில் வந்து நான் வந்து இந்த ஆராய்ச்சி மேற்கொண்டுள்ளேன். இவ்வளோ நேரம் வந்து இந்த பயிர் வந்து எப்படி சாகுபடி பண்ணுறோம் அப்படிங்கிற முறையை வந்து நான் முழுசாக சொல்லி முடித்தேன். இந்த பயிரில் எப்படி வருமானம் வருகிறது, எப்படி வருமானம் நம்ம வந்து பெறலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, அதாவது துவரைக்கு அடுத்து ஊடு பயிராக 2-3 கிராப், 1க்கு மேற்பட்ட கிராப்பு பயிர் வந்து நான் உள்ள பயிரிட்டதால் என்ன ஆகும் அப்படின்னா, இதில் வந்து ரொட்டீன் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தொடர்ச்சியாக இன்கம் கிடைக்க நமக்கு வாய்ப்பு உள்ளது.
எப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ₹1 போடுறோம் அப்படின்னோம்னா அதில் வந்து 3 to 4 ரூபா, அதாவது ₹1க்கு ₹3 4 வரைக்கும் நமக்கு வருமானம் கிடைக்க அதிக வாய்ப்பு உள்ளது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து 90வது நாள்லேயே வந்து அந்த ஊடுபயிரெலாம் வந்து அறுவடை பண்ணிட்டேன். எனக்கு ஊடுபயிரில் உள்ள வருமானம் எல்லாமே எனக்கு முழுசாக கிடச்சிருச்சு. ஏன்னா மழையளவு முழுசாக பயன்படுத்தி அந்த ஊடுபயிர் வந்து எனக்கு முழுசாக வந்து வருமானத்தை கொடுத்துருச்சு. அடுத்து துவரை வந்து இன்னும் அந்த துவரை வந்து இருக்குது. இன்னும் துவரை வந்து இப்போ ஃபர்தராக அந்த வருமானம் வர்றதுக்காக அந்த ஈல்டெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த துவரையும் எங்களுக்கு வந்து ஈல்டு கொடுக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அதாவது இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நமக்கு வந்து எந்த ஒரு ஃபெயிலியரும் இருக்காது. கண்டிப்பான முறையில் நல்ல வருமானம் கிடைக்க அதிக வாய்ப்புள்ளது. மேலும் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஊரில் பெரும்பாலும் விவசாயிகள்லாம் வந்து நம்ம அதாவது சிறுதானியங்களுக்கு வந்து அதிக அளவில் செலவிட போகிறதில்ல. எல்லாமே சிறுதானியம் விதைக்கிறது எல்லாமே வந்து அதுக்கு ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தோ இதுக்கோ வந்து யாருமே ரொம்ப எதுவுமே வந்து உரமோ ஏதோ ரொம்ப பயன்படுத்துறதில்ல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதிக வருமானம் வந்து பெறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக நிச்சயமாக ஃபார்மருக்கு உண்டு. மேலும் விவரங்கள் பெற என் கிருஷ்ணபிரபு அவர்களை 08122617163 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சிங்காரம்பட்டி கிராமத்தில் மந்திரிக்கும் சாமியாருக்கு பெரும் மதிப்பாம். எல்லோரும் சொல்கிறார்கள் அவர் விதியை மாற்றி விடுவாராம். அவர் விவசாயம் செய்வது குறித்த விஷயங்களை சொல்கிறாராம். இதனால் விளைச்சல் மிகவும் அதிகமாகிவிடுமாம். ஆனால் சாமியாரின் ரகசியம் ஒரு நாள் தெரிய வந்தது. கிசான் கால் சென்டரில் இருந்து நல்ல சாகுபடிக்கான எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்வாராம். விவசாயம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனைக்கும் கிசான் கால் சென்டரில் இருந்து வேளாண் நிபுணர்களின் ஆலோசனைகளை பெறுங்கள். உடனே அந்த இடத்திலேயே உங்கள் மொழியில் பேசுங்க. விவசாயம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ஆலோசனை அல்லது சந்தேகத்திற்கு கட்டணமற்ற எண்ணை அழைக்கவும். 1800-150-1551. 30/6/2015 செவ்வாய்க்கிழமையன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. நவீன தொழில்நுட்பத்தில் கறவை மாடு வளர்ப்பு குறித்து தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தாலுகா கோழியனூர் கிராம விவசாயி டி தினகரன் தரும் விளக்கம். வேளாண் ஆலோசனை நேரம் பகுதியில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் நஞ்சையில் சேற்றுழவில் நடவு செய்தல், புழுதி நாற்றாங்கால் குறித்த ஆலோசனைகள். வேளாண் தொழில்நுட்பம் பகுதியில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்ககத்தின் செயல்பாடுகள் குறித்து அதன் இயக்குனர் முனைவர் ஆர் முருகேசன் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறுகின்றன. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நம்புகிறோம். எங்களின் வேளாண் தொழில்நுட்பங்களை இணையதளம் மூலமாகவும் பார்த்து பயன்பெறலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture சென்னை. இந்நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மேலும் விவரங்களுக்கு 1800-180-1551 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.